பொதுவாக மறைவு ஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பு கிடையாது. குரு பகவான் என்றாலே பணம், பொருள், செல்வத்தை குறிப்பது. அதனால இதுவரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தில் முடக்கம், பணம் கைக்கு வரல, கொடுத்த பணம் கைக்கு வரல, மற்றும் பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய இடப்பிரச்சனைகள், ஒரே மன உளைச்சல். மேலும் மிதுனம் என்பது குரு பகவானுக்கு பகையான ராசி. அதனால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் அசிங்கங்கள், அவமானங்கள், இது போன்ற சொல்ல முடியாத துன்பத்தில் மிதுன ராசியினர் இருந்திருக்கலாம். ஆனால் வரக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலிருந்து உங்களுடைய கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி இரவு 1:50 மணிக்கு. அதுவும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய உச்சகுருவாக பயிற்சி ஆவது மிக மிக சிறப்பு. அதே போல பாத்தீங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அதிசார பயிற்சியாக அவர் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு பயிற்சி ஆவார். சுமார் 3.5 மாதங்கள், அதாவது ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் இருந்து அதன் பிறகு வக்ரமாகி மறுபடியும் கடகத்துக்கு வருவார். அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு 9 மாதங்கள் உங்களுடைய ராசிக்கு அனுகூலமான காலகட்டமாக இருக்கும். சென்ற ஆண்டு வரை கும்பத்தில் இருந்து வந்த சனியின் பார்வையால், மேலும் 10ஆம் இடம் என சொல்லப்படக்கூடிய சனியின் பார்வையால் பல்வேறு விதமான இன்னல்களை சந்தித்து வந்திருப்பீர்கள். ஆனா சென்ற ஆண்டு பாத்தீங்கன்னா சனி பகவான் மீனத்திற்கு சென்ற பிறகு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனால் இப்போது குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால் இனி தொட்டதெல்லாம் தொடங்கும் காலமாக இக்காலகட்டம் அமையும். மேலும் குரு பகவான் பாவ கிரகங்களின் தொடர்பு இல்லாமல் பார்ப்பது மேலும் சிறப்பு. இயல்பாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் கடுமையான போராளிகள், கடுமையாக முயற்சி செய்யக்கூடியவர்கள், அதே போல மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்கள். அதாவது என்னை மதித்தால் நான் மதிப்பேன் அப்படின்ற ஒரு கேரக்டர். இப்போது விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா முயற்சி ஸ்தானத்தை 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் இவர்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் கைகூடும். அதே போல கடல் ராசியான மீனத்தை குரு பார்ப்பதால் வெளிநாடு, வெளி மாநிலம் மற்றும் புதிய மனிதர்கள், புதிய வியாபாரம் போன்ற தொடர்புகள் போன்றவைகளை உச்ச குரு ஏற்படுத்தி கொடுப்பார். சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு. அந்த பழமொழிக்கு ஏற்ப மற்றும் விருச்சிகம் செவ்வாயின் வீடு என்பதால், செவ்வாயும் சனியும் ஜென்ம பகை என்பதாலும் சனி பகவான் வெகு தாமதமாகவே உங்களுடைய ராசிக்கு கொடுப்பார். ஆனால் அந்த தடைகளை கொடுக்கக்கூடிய சனி பகவானுடைய 3 நட்சத்திரங்களை குரு பகவான் பார்க்கக்கூடிய மிகுந்த விசேஷமான காலகட்டம். அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனத்தில் உத்திரட்டாதி 4 பாதம் வருது. விருச்சிக ராசிக்கு பாத்தீங்கன்னா அங்க அனுஷம் 4 பாதம் வருது. அதே போல